அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா 3 years தென் 5 years அஃப்ரைடர் கோர்ஸ் ரெண்டுத்துக்கும் அப்டேட்ஸை ஒரே வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் புரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஃபஸ்ட்டு 5 yearsக்கு தேர்ட் ரவுண்ட் வெயிட்டிங் லிஸ்ட்டு எம்ஓபி கவுன்சிலிங்கான அலாட்மெண்ட் ஆர்டர் இதில் வந்து நிறைய கொலாப்ஸ் இருக்குது. எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்டுட்ருக்கீங்க. ஸோ அதை பற்றி ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வெயிட்டிங் லிஸ்ட் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, காலேஜில் அஃப்ரைடர் கோர்ஸுக்கு நிறைய பேர் ஜாயின் பண்ணி கேன்சல் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ சீட் வேக்கன்சி இருக்குன்ற சில லிஸ்ட்டு வந்து சில காலேஜில் இருந்து இன்னும் யூனிவர்சிட்டிக்கு போகல. ஸோ 5 years வெயிட்டிங் லிஸ்ட்டுக்கு அலாட்மெண்ட் ஆர்டர் கொடுக்கணும் அப்படின்னா எந்தெந்த காலேஜில் எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படின்றத கேதர் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த லிஸ்ட்டு வந்து இன்றைக்கி தான் ரிசீவ் ஆச்சு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ வெயிட்டிங் லிஸ்ட் அலாட்மெண்ட் ஆர்டர் நெக்ஸ்ட் வீக்கில் வந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் எம்ஓபி கவுன்சிலிங்கை பொறுத்தவரையும் எல்லாருக்குமே மெயில் வந்திருக்கு. மெயில் வந்ததுக்கப்புறம் எங்களுக்கு எப்போ அலாட்மெண்ட் ஆர்டர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு 5 years கோர்ஸில் கேட்டுட்ருக்கீங்க. யூனிவர்சிட்டி சைட்லேருந்து சொன்னது என்ன அப்படின்னா, இப்போ தான் நாங்கள் வந்து லிஸ்ட்டை வந்து கேதர் பண்ணிகிட்ருக்கோம், நீங்கள் கொடுத்துருக்க உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ எப்போ அலாட்மெண்ட் ஆர்டர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு, அது கண்டிப்பாக வந்து 10 days மேலே ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பிகாஸ் 3 yearsக்கான செகண்ட் கவுன்சிலிங் ரெடி பண்ணணும், அந்த ப்ராசஸ் போயிட்டுருக்கு. ஸோ இது எல்லாத்தையுமே நாங்கள் எவ்வளோ சீட் வேகன்சி இருக்குது, எந்த கம்யூனிட்டிக்கு எவ்வளோ தூரம் கொடுக்கணும் அப்படின்றத டீட்டெயில்ஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் யார் யார் கொடுக்கணும் அப்படின்றத லிஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணி தான் நாங்கள் ரிலீஸ் பண்ணுவோம். ஸோ அது வந்து கன்ஃபார்ம் 10 days மேலே ஆகும் அப்படின்ற மாதிரி யூனிவர்சிட்டி சைட்லேருந்து சொன்னாங்க. ஸோ வெயிட்டிங் லிஸ்ட்டுக்கான தேர்ட் ரவுண்ட் வெயிட்டிங் லிஸ்ட்டு 5 years கோர்ஸுக்கு நெக்ஸ்ட் வீக்கில் அலாட்மெண்ட் ஆர்டர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. தென் எம்ஓபி கவுன்சிலிங்கை பொறுத்தவரையிலும் அது இன்னும் வந்து 10 days மேலே ஆகும் அப்படின்றது தான் 5 yearsக்கான அப்டேட். 3 yearsை பொறுத்தவரையிலும் 3 years செகண்ட் கவுன்சிலிங் அலாட்மெண்ட் ஆர்டர், இது இல்லாமல் செகண்ட் கவுன்சிலிங்கான அப்டேட்டு, இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட் ரவுண்டில் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கிறவங்க சிலர் வந்து ப்ரைவேட் டு கவர்மெண்ட் லா காலேஜ் சேஞ்ச் பண்ணி கேட்டவங்க, இவங்களுக்கான அப்டேட்ஸை யூனிவர்சிட்டியில் கேட்டதுக்கு யூனிவர்சிட்டி சைட்லேருந்து சில இன்ஃபர்மேஷன் சொன்னாங்க. என்ன அப்படின்னா, இந்த வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கிறவங்களுக்கு சீட்ஸ் அலாட் பண்ணணும் அப்படின்னா எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்ற டீட்டெயில்ஸ் தெரியணும். தென் இந்த ப்ரைவேட் காலேஜ்லேருந்து கவர்மெண்ட் லா காலேஜ் சேஞ்ச் பண்ணுறவங்களுக்கு எவ்வளோ சீட் வேக்கன்சி இருக்குது அப்படின்றத தெரியணும். ஸோ இதுக்காக தான் யூனிவர்சிட்டி சைட்லேருந்து வெயிட் பண்ணியிருக்காங்க. ஸோ எவ்வளோ சீட் வேக்கன்சி இருக்குது அப்படின்றதும் இன்றைக்கி தான் ரிசீவ் ஆச்சு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ இவங்களுக்கு இந்த செகண்ட் கவுன்சிலிங் வரதுக்கு முன்னாடியே அலாட்மெண்ட் ஆர்டர் வருமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு, இல்லை மேக்ஸிமம் வந்து அதுக்கு முன்னாடியே விட்டுருவோம், அப்படி இல்லை அப்படின்னா இந்த செகண்ட் ரவுண்டுக்கு வரும்பொழுது இவங்களுக்கும் சேர்த்து வந்து அலாட்மெண்ட் ஆர்டர் கொடுத்துருவோம் அப்படின்னு சொன்னாங்க. ஃபஸ்ட் ரவுண்டில் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, ஃபஸ்ட் ரவுண்டில் ப்ரைவேட் லா காலேஜ்லேருந்து கவர்மெண்ட் லா காலேஜ் சேஞ்ச் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, இவங்க 2 பேருக்குமே செகண்ட் ரவுண்டில் கவுன்சிலிங் வரும்பொழுது அலாட்மெண்ட் ஆர்டர் கொடுத்துருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. முன்னாடியே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் 50-50 தான், ஷுவராக சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் யாரும் பயப்பட தேவையில்லை. செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் வரும்பொழுது வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கிறவங்களுக்கு அலாட்மெண்ட் ஆர்டர் வந்துடும். தென் செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் எப்போ வரும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கீங்கல்ல. ஸோ இதை தான் யூனிவர்சிட்டியில் கேட்டதுக்கு, அது வந்து எங்களால் வந்து ஷுவராக சொல்ல முடியாது, இந்த வீக்கில் ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம், பட் கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு, மேபி நெக்ஸ்ட் வீக் எண்டுக்குள்ளே ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதையும் சொல்லிடுறேன், நிறைய பேர் கேட்குறீங்க இந்த வீக்கும் தள்ளிக்கிட்டே போகுது, ஏன் இந்த மாதிரி ஆகுது அப்படின்ற மாதிரி டவுட்லேயே இருக்கிறீங்க. எப்பயுமே நடக்கிறது தான். 3 years கோர்ஸை பொறுத்த வரையும் கவுன்சிலிங் வந்து டிசம்பர் வரையும் நடக்கும். உங்களுக்கு ஃபஸ்ட்டு செமஸ்டர் நான் செம்மு, நீங்கள் வந்து செகண்ட் செமஸ்டரில் வந்து மொத்தம் 12 பேப்பரையும் செகண்ட் செமஸ்டரில் மே மந்தில் எழுதுவீங்க. ஸோ உங்களுக்கு அட்மிஷன் ப்ராசஸ்ன்றது ரொம்ப டிலே ஆகி தான் நடக்கும். ஸோ டிசம்பர் வரையும் கவுன்சிலிங் நடக்கும், அதால் யாருமே பயப்பட தேவையில்லை. ஸோ ஓரளவுக்கு சொல்ல வந்த இன்ஃபர்மேஷனே கேதர் பண்ணி சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நைட் 9 o'clock யூடியூப் லைவ் இருக்கும். ஸோ அதில் மீட் பண்ணலாம். எந்த டவுட்டாக இருந்தாலும் அதில் கிளியர் பண்ணிக்கோங்க. அது இல்லாமல் வாட்ஸ்அப் குரூப் இருக்குது பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸுக்கு. ஸோ அதில் போய்ட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. லா ரிலேட்டடான அப்டேட் எல்லாமே அதில் போஸ்ட் பண்ணிட்டுருப்பேன். தேங்க்யூ காய்ஸ், பாய்.